லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். பயங்கரவாத நெட்வொர்க் கூண்டோடு அழிப்பு, 200 பயங்கரவாதிகள் கைது, சதித்திட்டம் முறியடிப்பு. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்திற்கு முன்னதாக நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையை பாதுகாப்பு படைகள் மேற்கொண்டன. ISI ஆதரவு பெற்ற ஷாசாத் பட்டி என்ற பயங்கரவாத நெட்வொர்க் அழிக்கப்பட்டது. ISI நிதியுதவி பெற்று இந்த பயங்கரவாத நெட்வொர்க் இயங்கி வந்துள்ளது. அந்த நெட்வொர்க்கைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாச வேலைக்கான அவர்களின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. பயங்கரவாதிகளிடமிருந்து IED வகை வெடிகுண்டுகள், பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டுகள், கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்ட CCTV கேமராக்கள் உள்ளிட்ட சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பயங்கரவாத நெட்வொர்க் பல பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதிமுக MLAக்களின் ராஜினாமாவை ஏற்றது ஏன்? ஹைகோர்ட்டில் சபாநாயகர் பிரபாகர் விளக்கம். அதிமுக MLAக்கள் 6 பேர் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போதே MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துவிட்டனர். அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் பிரபாகர் ஏற்றதை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் ரவி ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சபாநாயகர் பிரபாகர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. MLAக்கள் தங்கள் ராஜினாமா கடிதங்களை நேரில் வழங்கிய போது கடிதங்கள் அனைத்தும் அவர்களின் கைகளால் எழுதப்பட்டிருந்தன. சுய விருப்பத்தின்படி ராஜினாமா செய்திருக்கின்றனரா என்பதை ஒவ்வொருவரிடமும் விசாரித்து திருப்தியடைந்த பிறகே அவற்றை ஏற்றுக்கொண்டேன். அதிமுக MLAக்களின் ராஜினாமாவை ஏற்றது சட்டப்படி செல்லுபடியானது. எனவே தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தாவேக அரசை விமர்சிக்காதீங்க, அதிமுக MLAக்களுக்கு வேலுமணி உத்தரவு. சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் பொதுச் செயலர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் தலைமையில் அதிருப்தி அணி செயல்படுகிறது. இந்த அணியில் விஸ்வநாதன், அன்பழகன், அருண்மொழிதேவன், சுகுமார் உள்ளிட்ட MLAக்கள் உள்ளனர். சட்டசபையில் தாவேக ஆட்சிக்கு எதிராக பழனிசாமி கடும் விமர்சனத்தை முன்வைக்கும் நிலையில் தன் ஆதரவு அதிமுக MLAக்களுக்கு வேலுமணி சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து அந்த MLAக்களில் சிலர் கூறியதாவது: சட்டசபை கூட்டத்தொடரில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சில ஆலோசனைகளை வேலுமணி வழங்கினார். அப்போது சட்டசபையில் பழனிசாமி தலைமையிலான MLAக்கள் ஆளும் தாவேக அரசை கடுமையாக விமர்சிக்கின்றனர். பழக்க தோஷத்தில் ஆளும் கட்சி மீது நீங்களும் பாய்ந்து விடாதீர்கள். பழனிசாமி போல் நாம் தாவேக அரசை விமர்சிக்க தேவையில்லை, முடிந்தவரை அமைதியாகவே இருப்போம். தொகுதி தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை இருந்தால் மட்டும் மானிய கோரிக்கையின் போது பேசுவோம். ஏதேனும் உடனடி தேவை இருப்பின் முதல்வர் விஜய்க்கு நேரடியாக கடிதம் எழுதி கொள்ளலாம். அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் என நினைத்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என வேலுமணி உத்தரவாதம் கொடுத்துள்ளார் என்று அவர்கள் கூறினர். மாஜி அமைச்சரின் குடும்பத்தினருக்கு 3 ஆண்டு சிறை. 1996, 2001 திமுக ஆட்சியில் மருங்காபுரி கால்நடை அமைச்சராக இருந்தவர் செங்குட்டுவன். ஆட்சி மாற்றத்திற்கு பின் அதிமுகவில் சேர்ந்தார். திமுக அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 81,42,977 ரூபாய் சொத்து சேர்த்ததாக செங்குட்டுவன், அவரது மகன்கள் S. பன்னீர்செல்வம், சக்திவேல், மகள் மீனாட்சி, மருமகன் ராஜலிங்கம், சகோதரரின் மகள் வள்ளி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தது. விசாரணையின் போதே செங்குட்டுவன், அவரது மருமகன் ராஜலிங்கம் இறந்துவிட்டனர். மகன்கள், மகள் மற்றும் சகோதரர் மகளுக்கு தலா 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதித்து 2023 அக்டோபரில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து S. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேரும் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் 4 பேருக்கும் விசாரணை நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தார். ஆன்லைனில் வாங்குவோருக்கு மது கொடுக்க கிராக்கி, ஊழியர்களுக்கு டிரான்ஸ்பர். மது பாட்டிலை ஆன்லைனில் தேர்வு செய்து டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி கடைகளில் வாங்கும் திட்டம் அறிமுகமாகியுள்ளது.
இதை வழங்க நீண்ட நேரம் தாமதம் செய்வதாகவும் பாட்டில் இல்லை என்று கூறுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. டாஸ்மாக் கடைகளில் நேற்று முன்தினம் 209 கோடி ரூபாய் மதிப்பில் மதுபானங்கள் விற்பனையாகின. அதில் ஆன்லைன் விற்பனை 4 லட்சம் ரூபாய். இதுகுறித்து டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் ஒருவர் கூறியதாவது: பாட்டிலுக்கு கூடுதல் பணம் தருவதை தடுக்கவே இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மது பாட்டில் தர மறுக்கும் பணியாளர்களை விசாரித்து டிரான்ஸ்பர் செய்ய மாவட்ட மேலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். என்ஜினியரிங் கல்லூரிகளில் 55% இடங்கள் காலி. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 20ஆம் தேதி துவங்கியது. முதற்கட்ட கலந்தாய்வு கடந்த 3ஆம் தேதியுடன் முடிந்த நிலையில் பொதுப்பிரிவு மற்றும் 7.5% ஒதுக்கீடு என மொத்தம் 28,979 இடங்கள் நிரம்பியன. இரண்டாம் சுற்று கலந்தாய்வு கடந்த 3ஆம் தேதி துவங்கி நேற்று நிறைவடைந்தது. பொதுப்பிரிவில் 49,984 மாணவ மாணவியர், 7.5% உள் ஒதுக்கீட்டில் 9,967 மாணவ மாணவியர் என மொத்தம் 59,951 மாணவ மாணவியருக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அண்ணா பல்கலையின் கீழ் 418 என்ஜினியரிங் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 1,98,825 பிஇ பிடெக் இடங்கள் கலந்தாய்வில் இடம்பெற்றன. முதல் மற்றும் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு நிறைவில் 88,930 இடங்கள் நிரம்பியுள்ளன. மீதம் 1,09,895 இடங்கள் காலியாக உள்ளன. அதாவது 55.27% இடங்கள் காலியாக இருக்கின்றன. மீதமுள்ள இடங்களுக்கான அடுத்த கட்ட கலந்தாய்வும் துவங்கியுள்ளது. ஓமன் மீது தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தி வழியே கப்பல் போக்குவரத்தை சீரமைப்பது தொடர்பாக ஓமன் ஈரான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் டென்ஷனான அவர் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் தலையிட்டால் ஓமன் மீது தாக்குதல் நடத்துவோம். வெள்ளைக்கொடி ஏந்தி ஈரான் சரணடைய வேண்டும். அதற்கு காலக்கெடு ஏதும் இல்லை. நான் அவசரப்படவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார தடை ஈரான் மீது கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது என ட்ரம்ப் கூறியுள்ளார்.